கணக்கன்பட்டி வந்தாரை வரவேற்று வாழ வைக்கும் தமிழகமாம் தங்க தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஒன்றான திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு நோக்கி பழனியை நோக்கி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் திண்டுக்கல்லிலிருந்து 48 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு நல்ல பசுமையான கிராமம். இந்த கிராமம் ஆன்மீகமும் அரசியலும் தலைத்தோங்கியுள்ள கிராமம். ஆன்மீகமும் உள்ள ஊரில் அரசியலா? ஆம், ஆன்மீகமும் அரசியலும் இங்கே பின்னி பிணைந்துள்ளது. ஆனால் நாம் இங்கே ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆன்மீகம் மட்டுமே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கணக்கன்பட்டியிலே பல கோயில்கள் இருக்கிறது, சபைகள் இருக்கிறது. ஸ்ரீ அக்கமார் ஈஸ்வரி கோயில் இருக்கிறது, கவுண்டீஸ்வரி கோயில் இருக்கிறது, ஸ்ரீ உச்சிமாகாளியம்மன் திருக்கோயில் இருக்கிறது. ஆனால் இத்தனை கோயில்களும் சிறு தெய்வங்களும் ஆட்டார் தெய்வங்களும் இருந்தாலும் கூட, ஆனால் அது ஸ்ரீ உச்சிமாகாளியம்மன் திருக்கோயில் என்ற ஒரு கோயில் தான். அந்த கோயில் தான் ஊர் மக்களால் எளிதில் கொண்டாடப்படும் ஒரு திருக்கோயில் ஆகும். கணக்கன்பட்டி ஸ்ரீ உச்சிகாளியம்மன் கணக்கன்பட்டி உலா வருகின்ற அந்த திருக்காட்சியைத்தான் நீங்கள் இந்த காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிர்வேட்டுக்கள் வெடிக்க, வான வேடிக்கையை விட, முரசு ஒளி விளங்கிட, கொம்பூதி மேலதாள கச்சேரியோடு வண்ண குடைபிடித்து வெண்சாமரம் வீசி சிம்ம ஆசனத்தில் உலா வருகிறாள் சினங்கொண்ட காளி. இது கணக்கன்பட்டி காளி. காளியம்மன் ஊரை சுற்றி வரும் வேளையில் மஞ்சள் நீராடி அந்த ஊரை காக்கின்ற காவல் தெய்வமாம் காளியம்மன் எல்லோரையும் காக்கின்ற அந்த தெய்வம் சுற்றி வந்து கோயிலுக்குள் நுழைகிறாள் அம்மன் என்பது காலம் காலமாக வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை.